Sit down. Right. Come on. Come on. Right. Come on. Right. Ready. Right. Come on. Come on. Ladies and gentlemen, your attention please. இப்போது நீங்கள் வெகு ஆவலாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் ஐட்டம், சிங்கத்தின் வாயில் தலையை விட்டு வெளியே எடுக்கப் போகிறார் மிஸ்டர் விமல்குமார். எல்லாம் ரெடி தாங்க? எல்லாம் ரெடியா இருக்கு. நீங்க ஏன் இங்க வந்தீங்க? யாராவது பாத்துற போறாங்க முதலாளி. முதலாளியா? அந்த பதவியில் இருந்து நான் தூக்கி எரிஞ்சுட்டான என் பழைய பார்ட்னர் மோகன் பாபு. அவன் தான் இப்போ ஓம் முதலாளி. நான் பார்ட்னரா இல்லாத சர்க்கஸ் கம்பெனிய வெற்றியா நடக்க விடுவேனா? எந்த ஐட்டத்தை வச்சு இவ்வளவு பிரமாதமா சர்க்கஸ் நடத்துறானோ அந்த ஐட்டமை இனிமே இல்லாம செஞ்சிடறேன். அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அங்க விமல்குமார் சிங்கத்தின் வாயில தலைய விடுறான், இங்க நான் பிளக் சொல்லுறேன். சிங்கம் உட்கார்ந்து இருக்கிற ஸ்டூல்ல ஷாக் அடிக்கும். அந்த அதிர்ச்சியில சிங்கம் விமல்குமார் தலையை தூண்டிக்கும். சபாஷ். நமஸ்காரம் பண்ணிக்கமா. இதான் என் மக சீதா, இது என் மருமக, இது என் பேத்தி. அப்பா, பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி, உங்க பொண்ண என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா சொல்லக்கூடாது. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கா. அதுல பாருங்க, என் பையனை பட்டப்படிப்பு படிக்க வச்சு பேங்க்ல உத்தியோகம் வாங்கி கொடுத்து இன்னைக்கு 2500 ரூபாய் கை நிறைய சம்பளம் வாங்குறான்னா அதுக்கு நான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன், எவ்வளவு செலவழிச்சிருப்பேன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால ஒரு 50 பவுன்ல நகை போடணும். ஒரு 15,000க்கு ஒரிஜினல் சில்வர்ல, ஒரு 10,000க்கு எவர் சில்வர்ல மாமாட்டெல்லாம் வாங்கி தரணும். மற்றபடி ஒரு 10,000 கொடுங்க, 15,000 கொடுங்கன்னு கேட்க மாட்டோம். அதுக்கு பதிலா பையனுக்கு ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்துடுங்க. எல்லாம் உங்க பொண்ணுக்கு தானே செய்ய போறீங்க. எங்க பொண்ணு ஸ்கூட்டர் ஓட்டாதுங்க. வாஸ்தவம் தாங்க. நான் ஒரு சாதாரண பள்ளிக்கூட வாத்தியார், இப்ப ரிட்டையரும் ஆயிட்டேன். என் மகன் பாண்டியன் சர்க்கஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் சம்பாத்தியத்தில் தான் எங்க குடும்பமே நடக்கு. அதனால நீங்க கேக்குறதெல்லாம் செய்யணுங்கிற ஆசை மனசுல இருக்கு. ஆனா வசதி இல்ல. ஏதோ எங்களால முடிஞ்சது ஒரு 20 பவுனுக்கு நகை செஞ்சு போடுறோம். சீர்சனத்தை எல்லாம் கூட உங்க மனசுக்கு ஓரளவுக்கு திருப்தியாவே செய்யறோம். அது மற்றபடி இந்த ஸ்கூட்டர் அதெல்லாம் எங்களால இப்போதைக்கு முடியாதுங்க. முடியாதா? ஊர்ல அவன் பொண்ணை பெத்து வச்சுக்கிட்டு எவ்வளவோ செய்யறேன்னு சொல்றான். நீங்க என்னடான்னா எதுவுமே முடியாதுன்னு சொல்றீங்களே. அப்படின்னா புறப்பட வேண்டியதான். இருங்க இருங்க இருங்க, அதுக்குள்ள புறப்பட்டா எப்படி? நானும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. அம்மா சீதா, கொஞ்சம் உள்ள போமா. ஏங்க, உங்க மகனை நீங்க படிக்க வச்சு பேங்க்ல வேலை வாங்கி கொடுத்த செலவுக்கு ஈடா எங்க கிட்ட பணம் கேக்குறீங்க. சரி, நாங்க கொடுத்துடுறோம். ஏமா, உங்க வீட்டுல வேலைக்காரி எல்லாம் இருக்காங்களா? சமையலுக்கு ஒருத்தி, வீட்டு வேலைக்கு ஒருத்தி, மொரவாசலுக்கு ஒருத்தின்னு 3 பேரை வேலைக்கு வச்சிருக்கேன். 3 வேளை சோத்த போட்டு அவளுக்கு 200, இவளுக்கு 100, அவளுக்கு 50ன்னு
இல்லீங்க. ஆமா. அப்படியா? 3 பேருக்கு சோத்தையும் போட்டு 350 ரூபாய் கொடுக்குறீங்கல்ல. எங்க சீதாவை நீங்க மருமகளா ஏத்துக்கிட்டா 3 பேரோட வேலையும் செய்யறதும் இல்லாம 6 வேளை சோத்தை நிறுத்தி 350 ரூபாய மிச்சப்படுத்தி அதுக்கும் மேல உங்க மகனுக்கு மனைவியா இருந்து அவ மனசையும் உடலையும் தரப்போறாளே, அதுக்கு நீங்க என்ன சார் தரப்போறீங்க? இப்படி நீங்க பொண்ணுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம புள்ளைய பெத்து வச்சிருக்கிற தைரியத்துல கேட்க கூடாத வரதட்சணை சீர்திருத்தி எல்லாம் கேட்டு ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையையும் கெடுக்கிறீங்களே. ஐயா பெரிய மனுஷரே, தயவு பண்ணி இத விவாகம்னு சொல்லாதீங்க, வியாபாரம்னு சொல்லுங்க. உமா. ராஜேஸ்வரி, பரவாயில்ல. உமா சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. ஆட்ட இருக்கிற கசாப்புக்கார மனசு கூட கொஞ்சம் கருணை இருக்கு. ஆட்ட கொள்றது பாவம்னு தெரிஞ்சு முன்னாடியே ஆண்டவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுறான். ஆனா வரலட்சுமிங்கிற பேரால ஒவ்வொரு பொண்ணுடைய மனசை கொள்றாங்களே, இந்த மாதிரி பாவங்களுக்கு ஆண்டவன்கிட்ட மன்னிப்பே கிடையாது. ஐயா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே, என் பொண்ணை உங்ககிட்ட விக்கிறத விட இந்த கல்யாணம் விக்கிறது மேல் அப்படின்னு திட்டி உங்க அப்பா மாப்பிள்ளை வீட்டார வெளியே துரத்திட்டாரு. அவருக்கு வந்த கோபம் நியாயமானதுதான். இருந்தாலும் பொண்ணை பத்த நாம தானப்பா பொறுமையா இருக்கணும். வர்ற மாப்பிள்ளை எல்லாம் வரதட்சணை அதிகமா கேட்கறத பார்த்தா நம்ம சீதாவுக்கு கல்யாணம் நடக்குமான்னு வர வர நானே நம்பிக்கை இழக்க ஆரம்பிச்சிட்டேன்ப்பா. என்னென்ன கையில லெட்டரு கண்ணுல கண்ணீரு? வழக்கம் போல தங்கச்சி சீதாவோட வரதட்சணை பிரச்சனையா? எனக்கு மட்டும் கையில பவர் இருந்தா வரதட்சணை கேட்கிற ஒவ்வொரு பையலையும் சிங்கத்து வாயில நுழைச்சு விட்டுருவேன். பாத்தீங்களா, சிங்கத்து வாயிலன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. நம்ம விமல்குமார் தலைய சிங்கம் துண்டிச்சுதே, அதுக்கு பிறகு அந்த ஐட்டத்தை செய்ய யாரும் முன் வராதனால 15 நாளா சர்க்கஸே நடக்கல. பாவம் முதலாளி கூட அந்த வேலையை செய்ய யார் முன் வந்தாலும் மாசம் 10,000 ரூபாய் தர்றேங்கிறாரு. ஆனா யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்களே. ஆமா முதலாளி, சிங்கத்து வாயில தலை விட்டு வெளியே இருக்கிற ஐட்டத்தை இன்னிலிருந்து நானே செய்றேன். அப்படியா? தேங்க்யூ பாண்டியன், ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஆனா நீங்க சொன்னபடி மாசம் 10,000 ரூபாய் பணம் ஒன்னு தேடி வரும். ஓகே சார்? பாவம் பாண்டிய ரொம்ப நல்லவன் சார். ஏற்கனவே தங்கச்சிக்கு வேற கல்யாணம் ஆகாம ரொம்ப கவலைப்பட்டு இருக்கான் சார். அது மட்டும் இல்ல சார், அவனுக்கு கல்யாணமாயி 2-3 வயசுல ஒரு குழந்தையா இருக்கு சார். அதனால முடியாதுங்கறியா? இறக்கப்பட்ட எதுவுமே நடக்காது. இந்த ஐட்டத்தை பண்ண இந்த உலகத்துல வேற எவனுமே வரக்கூடாது. அது மட்டுமல்ல, என்ன விளக்கிட்டதுனாலதான் அவன் பிசினஸ் டல் ஆயிடுச்சுன்னு என் பழைய பார்ட்னர் நினைச்சு பார்க்கணும். என்ன ரெடியா? வழக்கம் போல அதை அப்பவே ரெடி பண்ணிட்டேன். Ladies and gentlemen, your attention please. இடையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிங்கத்தின் வாயில் தலையை விட்டு வெளியே எடுக்கப் போகும் காட்சியை இப்போது செய்ய போகிறார் மிஸ்டர் பாண்டியன். ராமுடு, எப்படி அவன் தலை தப்பிச்சது? அதாங்க எனக்கும் தெரியல. சிங்கம் உட்கார்ந்த அந்த ஸ்டூலுக்கு அடியில தான் வயரை கட்டி கனெக்ஷன் கொடுத்திருந்தேன். எடுத்துட்டு போய் வீசி எறியடா முதலாளி முகத்துல. ஆமா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? பேசாத. என்னங்க என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்கான் பாத்தீங்களா? ஏதோ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எப்படியோ பெத்த பிள்ளைங்களா இவ இல்லையே. 10 வருஷமா குழந்தையே இல்லாம அந்த தாயையே நினைச்சு தவம் இருந்து பெத்து நெருப்ப நீரா நினைச்சு உட்காந்து மடியில போட்டு வெண்சங்கு பால் ஊத்தி வளர்த்த பிள்ளை இல்லைங்களா இவன்? இவன் தாங்க இன்னைக்கு சிங்கத்து வாயில தலையை விட்டு வந்து நிக்கிறான். யாருக்கு வேணுடா இந்த பணம்? அத்தை, நம்ம சீதா கல்யாணத்துக்காக அவர் தன் உயிரையே பணைய வச்சு சம்பாதிச்சுட்டு வந்திருக்காரு. அவரை திட்டாதீங்க, என்ன மன்னிச்சிருமா. என் மக கழுத்துல தாலி இறணுங்கிறதுக்காக என் மருமக கழுத்துல இருக்கிற தாலி இறங்குறத நான் விரும்பலம்மா. ராஜேஸ்வரி,
கொஞ்சம் பொறுமையா இருமா. எப்படிங்க பொறுமையா இருக்க முடியும்? 10 மாசம் இவனை வயித்துல சுமந்தனே, அது நான் செஞ்ச புண்ணியம். ஆனா நாம பெத்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக இன்னைக்கு இவன் சிங்கத்து வாயில தலையை விட்டு வந்து நிக்கிறானே, அது நான் செஞ்ச பாவங்க. அம்மா, இனிமே உங்க மனசுக்கு பிடிக்காத எந்த காரியத்தை நான் சத்தியமா செய்ய மாட்டேமா. என்ன மன்னிச்சிருமா.